குழந்தை எப்படி இழக்கு துருவா போச்சு சாப்பிடுமா என் கண்ணில சாப்பிடுடா தாய், என்னால் இந்த வீட்டில் சண்டை சச்சரவில்லாமல் அமைதி நிலவு செய்யுமா. நான் ஒரு வேலைக்காரியாகவாவது இருந்து இவ்வீட்டிலேயே வாழ கிருபை செய் தாயே. இப்பதானே பூஜை முடிஞ்சது. எல்லாம் தெரியுதுமா. நம்ம வீட்டுல இருந்து இவ்வளவு பலகாரம் கொண்டு வந்தேனே, அவங்க எல்லாம் வயிறு வெடிக்க தின்னு தீக்குறாங்களே. ஒரு துளியாவது உங்களுக்கு கொடுத்தாங்களாமா? தேங்க வேண்டிய ஆசையெல்லாம் பிறந்த வீட்டிலேயே தீர்ந்து விட்டது. இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிடாதே. சொன்னா என்னடி மொழி போயிடும்? தலையை வாங்கிடுவானா உங்க அப்பா? சொல்றதையும் சொல்லிட்டு பாசாங்கா பண்றேன். வேணும் ஒண்ணு வேலைக்காரிய வர சொல்லி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அனுப்புறேன். போடி போய் சொல்லு. உங்க பொண்ணு வறுத்து வாயில கொட்டிக்கிறாங்க, பட்டி மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு பட்டு போட்டு கொள்றாங்க. இன்னும் 10 நாளையில உங்க பொண்ணு வத்தலா வளர்ந்து செத்து சுண்ணாம்பாடுவான்னு சொல்லு. மான மரியாதை கேட்டவன். அத்தை, அனாவசியமா அப்பாவை எதுக்காக பேசுறீங்க? ஐயா, அருமை அத்தை அனுப்பிச்சிருக்கா பாரு சம்பந்தி வீட்டுக்கு பலகாரம். எங்க வீட்டு நாய் கூட அதை தீண்டாது. நானா கொண்டு போனா போகட்டும்னு வாங்கிக்கிட்டு இவ்வளவு மரியாதையாவது கொடுத்தேனே உங்க அப்பனுக்கு, அதுவே பெருசு. குட் நைட். தேங்க்யூ. பை பை. இருக்கியா ராதா? அருகு நீ அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, கண்ணுல என்னமோ தூசி பட்டு. தூசியா? எங்க கண்ணக்காது? இப்போ போயிடுச்சா? ஆமா, இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்து பலகாரம் எல்லாம் வந்துச்சு, சாப்பிட்டியா? அந்த மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? அந்த பால்கோவாவில கூட தித்திப்பு கொஞ்சம் அதிகம் இல்ல? ஆமாவா? அரஞ்சனா தெரியுமா? போய் வர சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நீ ஒண்ணுமே சாப்பிடல. அம்மா உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல போல இருக்கு. நான்சென்ஸ். இரு வர. என்னங்க என்னங்க பொண்டாட்டிக்கு புருஷ சேவை செய்யற நிலைமை வந்துருச்சா? காலம் மாறி போச்சுடாப்பா, காலம் மாறி போச்சு. ஆமாம்மா, மனுஷாளுக்கு மனமும் குணமும் மாறாட்டி போனாலும் காலம் மாத்திரம் மாறிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லப்பா, பெத்த தாய் வேம்பாயிடுறா, தாரம் கரும்பாயிடுறாப்பா, கரும்பாயிடுறா. அம்மா, மாமியாரும் ஒரு காலத்துல இந்த வீட்டு மருமகளா இருந்தவங்க தாங்கிறத நினைச்சு பார்த்து பேசுங்க. எனக்கா பாடம் சொல்லி கொடுக்குறேன்? பாடம் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? வீடு குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல குட்டிச்சாரா போகணும்னு நினைக்கிறியா? தாய் பிள்ளையும் தனியாக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. அவன் சொல்ற மாதிரி நீயும் ஆட ஆரம்பிச்சுட்டிய. தட்டாங்க வச்சுட்டு போ. அப்படியா சொன்னாங்க? அவர் சொல்றது காட்டுதா? ஆகட்டும். நான் உயிரோடு இருக்கும் போது என் பொண்ணு கஷ்டப்படுறதாவது முடியாது. நான் இப்போ போறேன். என்னன்னு கேட்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பண்டிகை நாள் அதுவுமா எதுக்கு அவங்க கிட்ட வீண் வம்பு? நீ பேசாம இரு. என் பொண்ணுங்க கண் கலங்க இருக்க நான் பொறுக்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன அவசியம்? என்ன செய்யறது? கண்ணை கொடுத்த மாதிரி பொண்ணை கொடுத்துட்டோம். சம்சாரமும் இப்படித்தான் இருக்கும். பொண்ணை பெற்ற நாம் தான் கொஞ்சம் பணிஞ்சு போகணும். அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்டே இருக்குதா? இந்த சுபேதார் வேரமுக்கு மாதத்தோட வாழ்ந்த பாத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னு. பொண்ணா அம்மா சம்பந்தியா வர வரட்டுமே, என்ன பயமா? அண்ணி, அந்த நாக்கால் எடுத்து போடுங்க, உட்காரட்டும். நான் இங்க உட்கார வரலம்மா, உங்களை ஒரு வார்த்தை கேட்டு போலாம்னு வந்தேன். தாராளமா கேளுங்களேன். என் பெண்ணை வீட்டை விட்டு தொட்டதாக சொன்னாங்களான்னு. யார் அப்படி சொன்னது? ஓஹோ, அதுவா?
நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதா? பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். அதே ஆம்பளை இருந்தா அட வந்துட்டாரு பெரிய மீசக்கார ஆம்பளை. என்ன பண்ணிடுவீங்க? தலைய தனியே சீவிடுவீங்களா? மறு வார்த்தை பேச மரியாதை கெட்டுடும். மகா மரியாதை தெரிஞ்ச மனுஷன் கல்யாணத்தனிக்க கப்பல் ஏறி போச்ச உங்க மரியாதை. நீங்க சேர்ந்து மோசத்துக்கு உங்க பொண்ணு என் வீட்டை வச்சுட்டு இருக்கிறதே தவறு. அப்படின்னா இப்ப அனுப்பிச்சிடுங்க. என் பொண்ணு என் வீட்டிலே இருக்கட்டும். குடிக்கு காய கணம் இல்ல. அனுப்பிச்சிடுங்க. மகாராஜனம் வேலைக்காலத்தோட கூட்டிட்டு போங்க. இந்த மருமகன் இல்லன்னு இங்க யாரும் உட்கார்ந்து அழல. அடி எடுத்து வச்சு 60 நாள் ஆகல. மழை போல இருந்த மாமனாரு முழுங்கிட்டு தொடக்கால் இந்த தனித்தவங்க ஒரு செடி வைக்க கூடாது. கூட்டிட்டு போங்க. அத்தை அவர் சொல்லாம நான் எப்படி போறது? அவர் வரட்டும். அதையே நீ சொல்றது? நான் சொல்றேன் போ. என் பிள்ளை என் பேச்சு மீறி நடப்பானு நினைச்சியா? சரி புறப்படு வராதா? புறப்படு. இனிமே இந்த நரக தண்ணி இருக்க முடியாது. இந்த பிசாசிங்க உன்னை வாழ விட மாட்டாங்க. புறப்படு. நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அது எப்படி அப்பா முடியும்? அவர் அனுமதி இல்லாம நான் எங்கும் போக முடியாது. போக மாட்டேன். அது எப்படி போகாம இருக்க நான் பாத்துட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டேன். நல்லா திருட்டு தீனி தின்னுபிட்டு எவ்வளவு கனம் இருக்காடியம்மா. ஸ்ரீரங்கத்து செக்குலக்க மாதிரி என்னோட விட்டது ஸ்பீடு. பாத்தியா கூட்டு வந்துட்டேன். இனி ராதா நம்ம வீட்டுல தான் இருக்கணும். செத்தாலும் அந்த வாசப்படி மெதிக்க கூடாது. எவனான வரட்டும், நான் பேசுறேன். என்னங்க அவசரப்பட்டுட்டீங்க? வந்துட்டியா அப்பா கண்ணா? வந்துட்டியா? ஏம்பா என்ன நடந்தது? உங்க அப்பா உயிரோட இருந்திருந்த எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? வீட்டுக்கு வந்தவ வாயில வந்தபடி சொல்லுவானு. உங்களை யார் என்னமா சொல்ல? வேற யாரப்பா சொல்லுவா? எல்லாம் உன் வீட்டுக்காரித்தான். அவங்க அப்பாவை இங்க கூட்டு வந்து வாயில வந்தபடி திட்டு வச்சடா. என்ன வாயில வந்தபடி திட்டு வச்ச? அப்படியா? ஆமாப்பா. பாவம் உங்க அம்மா ஒரு வாயில்லாத பிராணி. ஒரு வார்த்தை பேசல. அவன் என்ன ஆட்டம் ஆடினா, என்ன ஆவேசமா பேசினா. அடே அப்பா கொஞ்சம் அசந்திருந்தா எங்களெல்லாம் உதச்சே இருப்பான். ராதா எங்க? அவன் எங்கடா இங்க இருக்க போறான்? அவங்க அப்பன் பின்னாடியே போயிட்டான். போயிட்டான்? என்கிட்ட சொல்லாமையா? வந்துட்டு எதுக்குடா சொல்றா? உன்னையும் என்னையும் மதிக்கிறானாவா? அந்த மகாராணி இனிமே நம்ம வீட்டிலேயே இருக்க மாட்டானா? இதோ பார்த்தேன்னா முடிவா ஒரு வார்த்தை சொல்றேன். இவன் அவனை இங்க கூட்டி வந்து அவ்வளவுதான். நான் எங்கேயாவது கொலை குட்டையை தேடிக்கிட்டு போயிடுறேன். ஆமா சாப்பிட வாங்கத்தா. போனா என்னையும் வீட்டை விட்டு துரத்துருவாங்க. ராதா அக்காவை துரத்துன மாதிரி. என்ன? ராதாவை வீட்டை விட்டு துரத்துனாங்க? ஆமா, அம்மாவும் அத்தையுமா சேர்ந்து ராதா அக்காவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளல.
அத்தா சாப்பிடுங்க அத்தா சாப்பிடுங்க அத்தா. எத்தனை நாளைக்கு இப்படி சத்தியாகிரகம் பண்ண போடுறாரா? இருக்கிறதுனால பரிகாரம் கிடைச்சிட போதா? என்ன பாரு, நான் தான் மன்னாரு. கண்ணா கண்ணா சாப்பிடவாப்பா? எத்தனை நாளைக்கு இப்படி அண்ணா ஆகாரம் இல்லாம இருக்க போற? இப்போ என்ன ஆயிக்குது? வேண்டாம் ஒரு தள்ளிட்டு ஓடினா அவளை நினைச்சு நீ ஏன்டா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? பொம்பளை கவலை உயிரா இருக்கும் போது ஆம்பளை நீ எதுக்காக கவலை பண்ணணும்? என்ன என் பேச்ச கேட்டு கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணி அம்மா மூணு ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கு மூர்த்த நிச்சயம் பண்ண சொல்றேன். கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்யறது மகா பாவம்மா. போதும்டா, நீ வேறாண்டாம். உன்னை சொல்லி என்னடா பிரயோஜனம்? எல்லாம் என் தலைவி. உங்க அப்பா இருந்திருந்தா இப்படி எதிர்த்து பேசுறியா? அவருக்கு கொடுத்த வாக்கு கூட மறந்துட்டியே. தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. அண்ணா கண்டிப்பா சொல்றேன், கண்ணா மக கல்யாணம் பண்ணிக்க. இல்லன்னா என்ன கொல்லுடும். கொல்லுடா கொல்லு, உனக்கும் நிம்மதிக்கும் நிம்மதி. இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறத விட உன் கையாலேயே பாக்குறேன். கொல்லுடா கொல்லு, ஏன் நிக்கிறேன்? கொல்லுடா. ஏன் அம்மா என் உயிரை வாங்குறீங்க? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. என் கண்ணில்ல தீர்க்காய்ச்சல். அண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன். அண்ணா கண்ணா மக கல்யாணம் பண்ணிக்க. தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. தாய் சொல் தட்டாதே, அவள் மனதை புண்படுத்தாதே. கண்ணா மக கல்யாணம் பண்ணிக்க. கண்டிப்பா சொல்றேன், கண்ணா மக கல்யாணம் பண்ணிக்க. ராதா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறேன்? வேற என்ன செய்ய சொல்றேன்? என் புருஷனை நேரா பார்த்து கேட்கறது. அவரை நான் எப்படி பார்க்க முடியும்? ஏன் அவங்க வீட்டுக்கே போறது? இது அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன? புருஷனோட பொண்ணு வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர பிரயோஜனம் இல்லை கமலா. அப்பா குணம் அவனுக்கு தெரியுமே. அவ நான் சொல்றபடி செய். அம்மாட்ட சொல்லு, உன்னை எங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறேன். அங்கிருந்து போய் நீ அவரை பார்த்துட்டு வந்துடு. சரி வா. அண்ணி, என் கவலை எல்லாம் இதுதான். எனக்கு இருக்கிறதா ஒரே ஒரு பொண்ணு. அதுக்கு கல்யாணம் ஆயிட்டா இருக்கிற சொத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் அவரும் கிருஷ்ணாராமான்னு காசி ராமேஸ்வரம் போயிடும். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? அண்ணி, அந்த கவலையை விடுங்க. இன்னிலிருந்து கண்ணம்மையும் மருமக போதும் இல்ல? அண்ணி, இதுதான் வேணும்.
அண்ணி அர்த்தராத்திராச்சு போய் பட்டுடுங்க. ஆகட்டும், நிம்மதியா தூங்க. யாரு? யாரது? நீயா? தரித்திரமே, உன்னையா நீங்க கூப்பிட்டது? அவரை ஒரு தரம் பார்த்துட்டு போறேன். என்ன பார்க்க வேண்டாம். அத்தை! 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 அம்மா, யாரு கதவு தட்டுறது? யாரோ ஒரு பைத்தியம்பா, அடிக்கடி இப்படிதான் உனக்கு தொல்லை கொடுக்குது. நீ போய் படுத்து தூங்கு கண்ணு. கத்தி கத்தி தன்னால போயிடும். போய் தூங்குமா. பாருங்க, யாரு நீ? எங்க வந்த? அதெல்லாம் பயந்துட மாட்டோம். வா, இப்படி இந்த நேரத்துல ஏன் வந்த சொல்லு. பயப்படாதம்மா. இந்த வக்கீல் ஐயா வீட்டுக்கு வந்தியா? சரி வா, போய் கேட்கலாம். சார், சார், யாரு? இந்த அம்மா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. தரித்திரமே, இது ஒரு இப்படிதான் இதோ ராத்திரில வந்து உபதிரவம் பண்ற. பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாம இங்கேயே கூட்டிட்டு வந்தீங்க. பைத்தியமா? அப்பவே நினைச்சேன். அண்ணே, ஷாட் கொண்டு போ. ஐயா, எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை. தயவு செய்து என்ன விட்டுடுங்க. எங்க வீட்டுக்கே போயிடுறேன். சரி, போ. ஐயோ அவசரமே, இப்படியோட கண்ணீரும் கம்பளையுமா? போய் முகம் கழுவி பொட்டு வச்சுட்டு போமா. வணக்கம் மாமா. இல்ல, எங்க வந்த? எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்த? இந்த அம்மா செய்த அவமானம் இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? மாமா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? வீணா பேசி என் வயதுல கலப்பாது. பணக்காரங்க தின்னுனால என் பொண்ணை பலான பாடுபடுத்தி பட்டினி போட்டு கொள்ளுங்களா? பிச்சை எடுக்க உங்க வீட்டுக்கு நாங்க வரல. வலிய கூப்பிட்டு கேட்டதுனால பொண்ணை கொடுத்தோம். காப்பாத்த வகையில் என்ன மரியாதையா என் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும். எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணை பட்னியா போட்டு கொள்றீங்க. இதெல்லாம் எனக்கு இப்பதான் மாமா தெரியும். இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்காம நான் பாத்துக்குவேன். என்ன பாத்துக்குவேன்? அம்மா சொல்றபடி ஆடுற விளையாட்டு பிள்ளை நீ. இத பார், முடிவா சொல்றேன். உங்க அம்மா அந்த வீட்டுல இருக்கிற வரையிலும் என் பொண்ணு உங்க வாசப்படி மிதிக்காது. இந்த சுபேதார் வீரமுத்து உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. மாமா, அவசரப்படாதீங்க. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே. எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். என் மனசை கல்லாக்கிட்டு தான் பேசு. அருமையா வளர்ந்த என் பொண்ணு ஒருவேளை சாப்பாட்டுக்கு தின்னாலும் உன் வீட்டுக்கு வந்து அது என் வயசுல பெண்ணா பிறந்தது. மாமா, நிக்காதீங்க. என் கணவருக்கு நிக்காது. போ.
இப்படி பேசிட்டீங்களே, இருந்தாலும் மாப்பிள்ளை இல்லையா? மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி. இப்போ என்கிட்ட பேசாத போ. அவங்க செஞ்ச அநியாயத்துக்கு குழந்தை வாழ வீணா போறதா? புருஷனோட வாழ முடியாத பெண் படுற வேதனை உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, எல்லாம் உனக்கு தான் தெரியும். பெரிய இது மாதிரி பேச வந்துட்டேன். என் பொண்ணு என் கண்ணுக்கு நடுத்தல ஈ தெரிஞ்சாங்க. அதை நீ பார்த்திருந்தா அவன் அங்கே வெட்டி போட்டிருப்பேன். நான் படுற வேதனை உனக்கு என்ன தெரியும்? என் பார்த்து ஆசை இல்லையா? என் பொண்ணு 4 பேர் மாதிரி நிம்மதியா வாழணும். ஆனா இப்ப போயிட்டு வா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா? ஓ சரி, எங்க பாப்போம். சுவாமி மாமா. மாமாவா? இல்ல இல்ல, சிஷ்யா சிஷ்யா. தேவ பாஷையில பேசி தொலைடா. தேவ பாஷா? அது முன்னால சொல்லி கொடுத்தேன்ல, ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடி காணா போட சொல்லி. கசி கஷ்கயா. இனிமே என்ன பேசினாலும் தேவ பாஷையிலே பேசுற தெரியுமா? சரி, இது கசகரி. எப்படியாவது நம்ம இப்போ வக்கீல் வீட்டுக்குள்ள போயிடணும். ஆமா, சாமி யாரு? ஊருக்கு புதுசு போல் இருக்க. ஊருக்கு மட்டும் அல்ல, உலகத்துக்கே புத்திமதி கூட வந்திருக்கிறார். ஏ மூட ஜனங்களே, இவருடைய மகிமை உங்களுக்கு தெரியாது. இவர் செவ்வாய் கிரகத்திலிருந்து பாதைகளை திருத்துவதற்காகவே பறக்கும் தட்டில்
வந்து குதித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் யாராவது புண்ணியாத்மாக்கள் இருந்தால் சுவாமிகள் திருவாய் திறப்பார். பெருந்தேவி பெருந்தேவி என்று சொல்லக்கூடிய புண்ணியாத்மா நீதானா? ஆமாங்க, நான் தான். ககா கங்கனா கம் கமா கசு ககமா. சாமி என்ன சொல்றாரு? கமா உன் பெண்ணின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்திருப்பதாக சொல்லுகிறார். ஆமாங்க, உண்மையை உள்ளபடியே சொல்லிட்டாரா? சாமி, என் மகளுக்கு எண்ணம் போல கல்யாணம் நடக்குங்களா? ககா கங்கனா கம் கமா கவை ககு கட்கடி கவ கந்தால் கனகட கக்கும் கக்கும். பெண்ணே, இன்றிரவு ஆகாயத்தில் 2 கல்யாண நட்சத்திரங்கள் தோன்றப் போகின்றன. அதன் வெளிச்சம் உன் பெண் மீது விழும்படியாக சிறந்த வழியில் படுத்திருந்தால் நாளை காலை மாப்பிள்ளை உன் பெண்ணுக்கு பாத பூஜை செய்வார். புரிந்ததா? புரிஞ்சுது புரிஞ்சுது, அப்படியே செய்யறோங்க. ஆனா சாமி, ஓ, சுவாமிகள் சமாதி அடைந்து விட்டார். இனிமேல் பேச மாட்டார். நாளைக்குத்தான். தயவு செய்து சாமி இன்னைக்கு எங்க வீட்டிலே தங்கலாமே. அருள் புரிந்தோம், அப்படியே செய்கிறோம். சனியம் பிடிச்சா செஞ்சு தொலைச்சிரு. அவரை காரியத்துக்கு எடுத்துறாரா? யாரோட வந்து தொலை வந்து தூக்க முடிவாடா 2 பேரையும். அப்ப இருங்க, இன்னொரு தாரா கூட்டிட்டு வர. என்னடி இது? நான் இங்கே வாழ்ந்தால் இன்பம் காண்பது எங்கே அன்பே? துண்டன் மங்காத சிங்கார ரூபம், துண்டன் மங்காத சிங்கார ரூபம். மொழி வீசும் தீபம், இந்தீப சூழையில் செய்தேன் பாபம், இது சூழையில் செய்தேன் பாபம். நானும் இங்கே, நீயும் அங்கே, அன்பே. இந்த கரை நாடும் மாறும் நாள்
இதப்பா முடிவா சொல்றேன், உங்க அம்மா அந்த வீட்டுல இருக்கிற வரையிலும் என் பொண்ணு உங்க வாசப்படி மிதிக்காது. இந்த சுபேதார் வீரமுத்து உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. வள்ளி, இதை கொண்டு போய் தபால்ல போட்டு